கேஸை நம்ம எங்க விட்டோம், எதுல விட்டோம், ஏன் நம்மளால இன்னும் முடிக்க முடியல? ஹலோ, ரவி சார் சொன்ன ப்ளம்பருங்களா? அங்கே பைப் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் வரீங்களா? சரி, ஓகே. டேய், விளையாடுனது போய் படிப்போ. போங்கப்பா, நான் விளையாடணும். டேய் போதும்டா, போடா. ரவி சொன்ன ப்ளம்பருங்களா? ஆமாங்க, நீங்கள் தான் ஃபோன் பண்ணிருந்தீங்களா? நான் தான் பண்ணியிருந்தேன். பின்னாடி பைப் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, சரிங்க. என்னன்னு பாருங்க. சரி. எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க. இதை வச்சுக்கோங்க. சரி. சமீர், 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 டே எங்க இருக்க சமீர்? டே சமீர், எங்கடா இருக்க? டே சமீர், டே சமீரே. ஹலோ ராகவா? தம்பி, நம்ம பையன் சமீரை காணோம், எங்கே போனாலே தெரியல. ஆனால் எல்லா இடத்தையும் கேட்டேன், எங்கே போனாலே தெரிலப்பா. கடைசியாக யார் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க? இங்கே பிளம்பர் ஒருத்தர் வந்தாப்படி, அவர் வந்துட்டு போனதை அப்படி தான் பையனை காணோம். என்ன எங்கே போனானே தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வாயேன். அதை உடனே வரேன் அங்கிள். வாப்பா, உள்ள வா. என்னாச்சு அங்கிள்? உள்ள சமீரை படிக்க சொல்லிட்டு போயிருந்தேன்ப்பா, ஆஃபீஸ் போயிட்டேன். வந்து பார்த்தா ஆளே காணோம், எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், எங்கே போனானே தெரியல. கடைசியாக பிளம்பர் ஒருத்தன் தான் வந்துட்டு போனான். அவன் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் பையன் ஆளே காணோம். அவன் மேலே தான்ப்பா டவுட்டாக இருக்குது. சரி அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் அன்அஃபிஷியலாக பார்த்து கொடுப்பா பையன் மேட்ரு. ஓகே அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். அங்கிள், இந்த மாத்திரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? இல்லையேப்பா, நம்ம வீட்டில் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லையே. சரிங்க அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, குமார் பிரபர் பேசுகிறீங்களா? எங்கள் வீட்டில் பைப் கொஞ்சம் லீக் ஆகுது, உடனே வந்து பார்க்க முடியுமா? எப்போ வருவீங்க? உடனே வரீங்களா? ஓகே. ஏய் கமான் ரிவைவ் பண்ணலாடா. டேய் ரிவைவ் பண்ணுறா. டேய் ரிவைவ் பண்ணுற. சரி, நம்ம அடுத்த கேம் விளாண்டுறோம். ஏ கவின், படிக்கிறதெல்லாம் போர்மா, போங்க மாமா. ஏய் வந்து படி ப்ளீஸ் வா. மாமா, வா ப்ளீஸ் படி. மாமா ப்ளீஸ் மா, இன்னும் ஒரே ஒரு கேம் மாமா. படிக்கணும் ஒரே ஒரு பா. படி கேம் படி மா, ப்ளீஸ் மா, படிச்சிட்டு ஒரே வா. ஒரு கேம் மா. படிச்சிட்டு வா மாமா படி. இந்த பைப் ரொம்ப ப்ராப்ளம். சரிங்க. ரொம்ப நாளாக லீக் ஆகிட்டு இருக்குது. நான் கோயிலுக்கு போயிட்டு சரி, வரேன். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். வாங்கிக்க. சரி. கவின், 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 சாப்பிட்டு படிக்கலாம் வா. கவின், கவின், பாத்ரூமில் இருக்கியா? கவின்,
கவின், ஹலோ, இன்ஸ்பெக்டர் சாருங்களா? உங்கள் பையனை காணுங்க, கொஞ்சம் வர முடியுங்களா? சீக்கிரம். அட்ரஸ்ங்களா? 34 காந்தி நகர். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. உள்ளே வரலாங்களா? வாங்க சார். என்னங்க ஆச்சு? பையன் ரூமில் படிச்சுக்கிட்டு இருந்தான். நான் கோயிலுக்கு போனேன். சரிங்க. பையனை காணும். இதுக்கு முன்னாடி யாராவது வந்தாங்களா? பைப்பு பார்க்குறதுக்காக பிளம்பர் தான் வீட்டுக்கு வந்திருந்தாரு, வேலை பார்த்துட்டு இருந்தார். பையன் இங்கே படிச்சுட்டு இருந்தான். நான் கோயிலுக்கு போனேன். வந்து பார்த்தா பையனை காணும். அவன் எங்கெங்க இருந்தான்? உள்ளே தான் படிச்சுட்டு இருந்தான். இந்த மாத்திரை யாராவது உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களா? இங்கே நாங்கள் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. கடைசியாக உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாங்க? குமாருங்கிற பிளம்பர் தான் வந்தார். தெரிஞ்ச பிளம்பர் தான். பைப் சரி பண்ணுறதுக்காக. அவங்க அட்ரஸ்ஸு? 45 நேரு நகர். சரி, ஓகே ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன். நம்பர் வீடு எங்கே இருக்குது? நம்பர் வீடு மேலே இருக்குங்க. யார் நீங்கள்? போலீஸ். கொஞ்சம் உள்ளே போ, உங்ககிட்ட பேசணும். உட்காரு. குழந்தையெல்லாம் எங்கே வச்சுருக்க? என்ன சார் குழந்தை? எனக்கு எதுவும் தெரியலையே. நேற்று எந்த இடத்துக்கு வேலைக்கு போனேன்? அசோக் நகர். அதுக்கு முன்னாடி? காந்தி நகர். நீ போன இடத்துல எல்லாம் குழந்தைய காணோம். உண்மையை சொல்கிறா? எனக்கு எதுவும் தெரியாது. நான் போகிற இடத்தெல்லாம் குழந்தை காணாமல் போகுது. இதெல்லாம் யார் பண்ணியிருப்போம்? ஒன்றும் புரியலையே. டேய் நின்றா. அந்த மாத்திரை பற்றி தெரிஞ்சா? ஆமாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாத்திரையை ஒரு நார்மல் பர்சன் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு மென்டலி டிஸ்டர்ப்டு பர்சன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் கன்ஃபார்மாக இந்த மாத்திரையை அந்த ப்ளம்பர் யூஸ் பண்ணேன். வேறு யாரும் இருக்காங்க. சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, உங்கள் வீட்டுக்கு புதுசாக யாராவது ஆள் வந்தாங்களா? வந்தான். ஏன் பையனை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். என் பையனை அடிப்பேன், உனக்கு என்னடா வந்துச்சு, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்க, சரி, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, உங்கள் வீட்டுக்கு யாராவது புதுசாக ஆள் வந்தாங்களா? ஆமாங்க. ஹலோ. ஆமாங்க. சரிங்க. சரி, வந்துடுறேங்க. கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வருவான். நம்ம அந்த குழந்தைய காப்பாற்றிடலாம், அவனையும் பிடிச்சிடலாம். அந்த குழந்தை எங்கடா தூக்கிட்டு போகிறேன்? நில்றா டேய், நில்றா டேய், நில்றா. எந்திரா. சங்கர், நீயா? ஏன்டா இப்படி பண்ண?
சரி விடு, உனக்கே தெரியும் என் வாழ்க்கையில் எவ்வளோ கொடுமை நடந்துச்சுன்னு. எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்தாங்கன்னு உனக்கே தெரியும். இதனால் நம்ம அடித்தாவோ இல்லை கொடுமை பண்ணவோ தான் இந்த உலகம் நம்ம சொல்கிறத கேட்கணும் முடிவு பண்ணோம். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவளை அடிச்சிட்டேன், அவள் இறந்துட்டா. அப்புறம் என்னை மனநல பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க. அங்கே எனக்கு மாத்திரையும் கொடுத்தாங்க. ரொம்ப நாள் கழித்து நான் திரும்பி வீட்டுக்கு வந்தேன். என்னை எல்லாருமே ஒதுக்குனீங்க. என் நண்பன் நீ கூட என்னை புரிஞ்சிக்கல. அதனால தான் இந்த பழியை உன் மேலே போட்டேன். என்னை மாதிரி எந்த குழந்தையோட வாழ்க்கையும் மாறிடக்கூடாதுன்னு அந்த குழந்தைகளை கடத்தி அவங்க பேரண்ட்ஸுக்கு புரிய வச்சேன். டேய் சங்கர், எந்திரா டேய், எந்திரா. எந்த இடம்டா அது? நம்மளை யாரா கடத்தினா? எனக்கும் தெரிலடா, எங்கே இருக்கானு எனக்கும் தெரில. நான் தான்டா கடத்தினேன். கடத்தின குழந்தையில எங்கடா வச்சுருக்கீங்க? சார், அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்னடா திமிரா பேசுகிற? ஹலோ, எப்போ வந்தான்? அப்படியா, சரி ஓகே. இன்னொரு குழந்தை எங்கடா வச்சுருக்கீங்க? என்னடா பேசிக்கிட்டே இருக்க, நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஹலோ, சொல்லுங்க. குழந்தை கிடச்சிட்டானா? சரி ஓகேங்க, சரி நான் பார்த்துக்கிறேங்க. எதுக்குடா அந்த 2 குழந்தைய கடத்தினேன்? எங்கடா அவன்? தெரியல சார், அவன் எங்கே போனான்னு தெரியல. உண்மையை சொல்றா, எங்க போனா? அவன் போக வேண்டியதுக்கு போயிட்டான். எதுக்குடா 2 பேரும் குழந்தைய கடத்துறீங்க? சார் நான் கடத்தல எதுக்குடா அவன் குழந்தைய கடத்துறான்? சார். அவன் குழந்தைய கடத்தல, அவன் குழந்தைக்கு நல்லா தான் பிறந்தான். இது எப்படி நான் நம்புறது? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா போய் அந்த குழந்தை வீட்டில் பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். உன் மேல தப்பு எதுவும் இல்லை? இல்லை, உண்மையை சொல்றா, நீ கடத்தல? நான் கடத்தல சார். எப்போம்மா என்னை அங்கே கூட்டிகிட்டு போக போகிறீங்க? சாப்பிடு, பப்ஜி விளையாடு, கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க சார். அந்த அண்ணா கிட்ட எப்போ கூட்டிகிட்டு போக போகிறீங்க? 12 வருஷமா பையன் உங்க கூட தான் இருந்தான். ஆனா 2 நாள் தான் அவன் கூட இருந்தான். அந்த 2 நாள்ல பையனுக்கு உங்களை விட அவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி பணம்னு தேடியல நிறைய பெற்றோருக்கு தெரியல. வீட்டில் விலை மதிப்பற்ற செல்வம் அன்புக்காக இயங்குது. இதுதான் உங்களுக்கு நல்லது, உங்க பையனோட ஃபியூச்சருக்கு நல்லது. எப்போண்ணா அந்த அண்ணா கிட்ட கூட்டிகிட்டு போக போகிறீங்க? ஹலோ, யாருங்க? குழந்தைய காணுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வந்து பாருங்கள். அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 10 அண்ணா நகர் வெஸ்ட். ஓகேங்க, வரேன்.